தற்பொழுது போடப்பட்டுள்ள நாடாளுமன்ற பட்ஜெட் இந்தியா முழுவதும் தற்போது பெரிய அளவில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே தொழில்துறையினர் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் தொடர்ந்து விவாதம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பாக தமிழகத்தில் தற்பொழுது இங்கே சென்னையில் தற்பொழுது இந்த பட்ஜெட் குறித்த விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழக தலைவர் ஐசனோவர் உள்ளார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த ஓவராலா இந்த பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க? இந்த பட்ஜெட்ல பார்த்தோன்னா ஓவராலா ரூரல் எக்கானமியில நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரூரல் எக்கானமியில ஃபார்மரோட இன்கம் டபுள் பண்றதுக்கு நிறைய இது பண்ணிருக்காங்க. இப்போ இரிகேஷன் பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு ஹெக்டேர் நம்ம எக்ஸ்ட்ரா இரிகேஷன் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற 40 வருஷம் இவ்வளவு 28,000 ஹெக்டேர் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னாக்க டெஃபினட்டா இது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ஏற்ற போறது. அதே மாதிரி அவங்க மண்டி சொல்றாங்க, இ மண்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி பொருள் வாங்கறதுக்கு. சோ இது மாதிரி வரும்போது ஃபார்மருக்கு இது இஸ் கோயிங் டு ரியலி ஹெல்ப். இது மாதிரி இப்போ 12 ஸ்டேட்ல இருக்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும் இப்போ நிச்சயமா இது மாதிரி வரும்போது ஃபார்மர்ஸ்க்காக பெனிஃபிஷியலா இருக்க போறது. அதே மாதிரி கிராப் இன்சூரன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, அதுவும் நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க ரயில் அண்ட் ரோட் செக்டர்ல 2.18 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு போட்டிருக்காங்க. அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நிச்சயமா இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அடுத்தது பார்த்தோம்னாக்க சோசியல் செக்டர்ல ஹெல்த்துக்கு நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க. So therefore this is going to really help. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போறது. இதுல இன்சூரன்ஸ் இன்கம் டாக்ஸ்லயும் சில ரிலீஃப் கொடுத்திருக்காங்க இதுல ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோம்னாக்க தி டைரக்ட் டிரான்ஸ்பர் சப்சிடி டிரான்ஸ்பர் டைரக்ட் பண்றதுக்கு சில ஏரியால கன்சிடர் பண்ண போறாங்க. அது சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா த்ரூ அவுட் இந்தியா பண்றதுக்கு அவங்க அடுத்தது பேச போறேன்னு சொல்லியிருக்காங்க, which will help. அதே மாதிரி FDI in food processing, food manufactured products manufactured in Indiaக்கு FDI அலோவ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. So it's going to help a lot of this sector. So அதனால ஃபார்மருக்கு விக்கிறதுக்கு ஈஸியா இருக்கலாம். பினான்சியல் ப்ரூடன்ஸ் இதுல ஃபாலோ பண்ணிருக்காங்க. எப்படி இந்த 3.5% தான் இருக்க போறதுங்கிறதுக்கு டீடைல பார்த்தாதான் நமக்கு டீடைலா தெரியும். இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனா 3.5%ல நெக்ஸ்ட் இயர் இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஜிடிபி கரண்ட் அக்கவுண்ட். ஓகேங்க. பொதுவா அந்த உற்பத்தி துறை நீங்கள் சார்ந்துள்ள உற்பத்தி துறை எப்படி இந்த பட்ஜெட் உற்பத்தி துறையில பார்த்தோம்னாக்க இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் which is going to help. ஹெல்த் செக்டர்ல இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கோயிங் டு நிறைய எடுத்து வரப்போறது. இது இல்லாம புது ஸ்டார்ட் அப்ஸ் இதுக்கு சில இன்சென்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆயில் அண்ட் கேஸ் இதுல இன்சென்டிவைஸ் பண்ண போறாங்க ஃபார் டீப் சி எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல டெஃபினட்டா கொஞ்சம் பூஸ்ட் பண்ண போறது எக்கானமில. சரிங்க சார். இப்ப அடுத்ததாக நமது அரங்கத்திற்கு அதாவது நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயத்துறையை சேர்ந்த டாஃபேனுடைய சேர்மன் அதாவது யூனிசோப்லிம் இவர் உறுப்பினர் அங்கத்தினராக உள்ளார். நம்மிடம் திரு சந்திரமோகன் பேச உள்ளார். சார் வணக்கம். ஓவரால் இந்த விவசாயத்துறைக்கு இந்த ஆண்டு ஒதுக்கீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 35,984 கோடி ரூபாய் இந்த ஆண்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓவராலா விவசாயத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட இந்த நிதி மற்றும் அதற்கான மொத்தமா இது எப்படி இந்த பட்ஜெட்? ஓவராலா பாத்தீங்கன்னா இது முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம், 2 வருஷமா ஃபார்மர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ல இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கோசரம் ஐ திங்க் ரூரல் ஃபோக்கஸ்ட் பட்ஜெட் வரும்னு முன்னாடி நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் ஃபோக்கஸ் இஸ் ஆன் ரூரல் எக்கானமி. என்னென்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது செட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அது நீங்க 2% பிரீமியம் ஃபார் கரீஃப் அண்ட் 1.5% பிரீமியம் ஃபார் ரபி கிராப் அண்ட் 5% ஃபார் ஹார்டிகல்ச்சர் கொடுத்தாலே போறோம். இப்போ ஆக்சுவலா பிரீமியம் 28% 30%லாம் இருக்கு. அண்ட் டோட்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரொம்ப நெக்லிஜிபிள். ஸோ இது மாதிரி இதுக்கு ஒரு 5,000 crore சப்சிடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் நிச்சயமா ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கும். இது ஏன்னா நாட் ஒன்லி ஃபார் ஆக்சுவலி கிராப் வரலாம் மாத்திரம் இல்ல, சப்போஸ் கிராப் சோ பண்ண முடியலன்னா கூட பிகாஸ் அது வெதர் கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு போட்டுருக்காங்க. இது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் சரியா இருந்ததுன்னா நிச்சயமா ஒரு குட் ஸ்கீம். அதே மாதிரி இரிகேஷன் ஸ்கீம் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி மிஸ்டர் ஐசனோவர் சொன்ன மாதிரி ஒரு 20,000 crore ஃப்ரம் டைரக்ட்லி ஃப்ரம் த கவர்மெண்ட், அனது ஒரு 15,000 கோடி நபார்டு வழியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 35,000 கோடி இரிகேஷன் நிச்சயமா ஹோப்ஃபுல்லி ப்ராப்பர்லி இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சுன்னா அலாங் வித் ஸ்டேட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 45% தான் நம்ம இரிகேஷன் சொல்றோம். பட் அதுல பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ்ல ஒரு மகாராஷ்டிரல பாத்தீங்கன்னா 18%, செவரல் அதர் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ராஜஸ்தான் இன்க்ளூடிங் MP இதெல்லாம் 30% தான் இருக்கு. So how to increase the irrigation to not 45% to almost 70-75% நம்ம கொண்டு வரணும் immediately. So whatever steps announced towards irrigation is also a good thing. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நேஷனல் மண்டி ஸ்கீம் 515 மண்டிஸ் by next 1.5 years, out of which 250 mandis will be integrated by a national electronic platform by September 16ங்கறாங்க. அதனோட இன்கம் நிச்சயமா ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகும். அதே மாதிரி ஃபுட் ப்ரொக்யூர்மென்ட் ஃபார்மருக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த பட்ஜெட்? ஆமா, because ஃபுட் ப்ரொக்யூர்மென்ட்
இ பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து FCA வழியா பண்ணுங்கிறாங்க. சோ அதெல்லாம் வந்து நிச்சயமா பெனிஃபிட் ஆகும். பட் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சொல்றது ஒரு டபுளிங் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன்கம் சொல்றோம். 5 இயர்ஸ் டபுளிங் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன்கம் பாத்தீங்கன்னா இப்போ 17 ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் இன்கம் 20,000 ரூபாய் பெர் ஆனம் தான் ஏர்ன் பண்றாங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா நாட் மோர் தென் 40-45,000 ரூபாய் 50,000 கூட வரல. சோ நீங்க வந்து ஃபார்மர்ஸ் இன்கம் டபுள் பண்ணீங்கன்னா 45,000-50,000 பண்ணதுனால வந்து ஸ்டில் much less than the minimum wages or even the servant which you earn. So அதனால வந்து ரொம்ப ஒன்னும் பெருசா வந்து farmers income வந்து significant actually 3 times 4 times பண்ணோம். But having said this, whatever announcements given for the agricultural sector is very good. ஓகேங்க. அதாவது இங்க தொழில்துறை, அதாவது இந்த விவசாயத்துறையை சார்ந்தவர்கள் இவர்கள் இந்த பட்ஜெட்டை வந்து அதாவது விவசாயிகளுக்கு நலன் பயக்கக்கூடிய எந்த நோக்கத்தில் தான் இவர்கள் பார்க்கிறார். அப்புறம் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அதிக அளவில் பாரதிய ஜனதா அரசு வந்து விமர்சித்து வந்தது. அதற்கு வந்து முதல் பட்ஜெட்டில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இரண்டாவது பட்ஜெட்டில் அதுக்கான நிதி ஓரளவு ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தற்பொழுது 38,500 கோடி ரூபாய் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக இவர்கள் ஒதுக்கியுள்ளனர்.